முதலமைச்சர் ரங்கசாமி அரசாங்கம் நடக்கிறது. துணைநிலை ஆளுநர் ஒரு தனி அரசாங்கத்தை நடத்துகிறார். முதலமைச்சருடைய ஒப்புதல் இல்லாமலேயே, முதலமைச்சருக்கு தெரியாமலேயே துணைநிலை ஆளுநர் அவர்கள் உத்தரவு போடுகிறார். இது ஜனநாயகத்தில் ஏற்கக்கூடியதல்ல. சென்னை உயர்நீதிமன்ற மேல்முறையீட்டு தீர்ப்புக்கு இது எதிரானது. அது மட்டுமல்ல, இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, ஜனநாயகத்திற்கு எதிரானது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்களையும் முதலமைச்சரையும் துணைநிலை ஆளுநர் புறந்தள்ளுகிறார், உதாசீனப்படுத்துகிறார். ஆனால் முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய நாற்காலியை காப்பாற்றிக் கொள்வதற்காக முதலமைச்சர் என்ற போர்வையிலே இந்த அமைச்சர்களும் வாய்மூடி மௌனியாக இருந்து ஒரு டம்மி அரசாங்கம் புதுச்சேரி மாநிலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் 3 மாதத்துக்கு ஒரு முறை துறைகளுடைய கூட்டங்களில் பேசும் பொழுதெல்லாம் அதிகாரிகள் ஒத்துழைப்பதில்லை, எங்களுடைய திட்டங்களை அவர்கள் செயல்படுத்துவதில்லை என்று குறை கூறுகிறார். முதலமைச்சர் அவர்கள் நிர்வாகம் நடத்த திறமை இல்லாதவரா? அவர் அதிகாரிகளை குறை சொல்வதற்கு காரணம் என்ன? அதிகாரிகளுடைய பதவி உயர்வாக இருக்கட்டும், அதாவது புதிய பணியாளர்களை நியமனம் செய்வதாக இருக்கட்டும், அதற்கு தேவையான நிதியை ஒதுக்கி விதிமுறைகளுக்கு உட்பட்டு முதலமைச்சரோ அமைச்சர் பெருமக்களோ கோப்புகளை அனுப்பினால் அதிகாரிகள் கையெழுத்திடுவார்கள். விதிகளை மீறி முதலமைச்சர் எனக்கு ஒப்புதல் அளிக்கவில்லை, அதிகாரிகள் ஒப்புதல் தரவில்லை என்று அதிகாரிகளை குறை கூறி தப்பிக்க நினைக்கிறார். இது ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் உங்களுடைய நிர்வாகத்தை நடத்துகின்ற நீங்கள் அவருடைய தலைமையில் இருக்கிறீர்கள். நீங்கள் அதிகாரிகளை குறை சொல்வது முதலமைச்சர் தன்னையே குறை சொல்வதற்காக அர்த்தம், அமைச்சர்கள் தங்களையே குறை சொல்வதற்காக அர்த்தம். அப்படி என்றால் உங்களுக்கு ஆள திறமை இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது. புதுச்சேரி இப்பொழுது ஒரு போராட்ட களமாக மாறியிருக்கிறது. எல்லா துறைகளிலும் பணியாளர்கள் போராட்டம் செய்கிறார்கள். மின்சாரத்துறையில் பதவி உயர்வு கோரி மின்சாரத்துறையை முற்றுகையிடுகிறார்கள் மின்சாரத்துறை பொறுப்பாளர்கள். மருத்துவத்துறையில் காலியான இடங்களை நிரப்ப வேண்டும் என்று மருத்துவத்துறை பணியாளர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். மருத்துவத்துறையில் வாரிசுதாரர்கள் எங்களுக்கு இடம் காலியாக இருந்தாலும், எங்களுக்கு தகுதி இருந்தோ எங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கவில்லை என்று போராட்டம் நடத்துகிறார்கள். பொதுப்பணித்துறை தொழிலாளிகள் எங்களை பதவி நீக்கம் செய்து விட்டீர்கள், எங்களுக்கு பதவி தர வேண்டும் என்று போராட்டம் நடத்துகிறார்கள். ரொட்டி பால் ஊழியர்கள் முதலமைச்சர் அறிவித்து 2 வருடம் ஆகிறது. அதாவது 10,000 ரூபாயிலிருந்து அவர்களுக்கு மாத சம்பளம் 18,000 உயர்த்தி இப்பொழுது 1.5 வருடம் ஆகிறது. ஆனால் இதுவரை இதை நடைமுறைப்படுத்தவில்லை. அவர்கள் தெருவில் இறங்கி போராடுகிறார்கள். இப்படி எல்லா துறையிலும், பொதுப்பணித்துறையாக இருந்தாலும் சரி, மின்சாரத்துறையாக இருந்தாலும் சரி, மருத்துவத்துறையாக இருந்தாலும் சரி, சமூக நலத்துறையாக இருந்தாலும் சரி, தொழிலாளிகள் இறங்கி போராடுகிறார்கள். இதை பற்றி முதலமைச்சரோ அமைச்சர்களோ கவலைப்படுவதில்லை. சம்பந்தப்பட்டவர்களை அழைத்து பேசுவதில்லை. அவருடைய குறைகளை கேட்பதில்லை. அதற்கு நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை. எங்கள் ஆட்சி காலத்தில் அந்த தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தினால் அவர்களை அழைத்து பேசி அதற்கு தீர்வு காண்டோம். ஆனால் இப்பொழுது அந்த அரசு ஊழியர்களுடைய, தொழிலாளிகளுடைய நியாயமான கோரிக்கைகளை கூட இந்த ஆட்சியாளர்கள் செவி சாய்ப்பதில்லை. இதிலிருந்து இந்த ஆட்சி மக்களை புறக்கணிக்கிற ஆட்சி, அரசு ஊழியர்களை புறக்கணிக்கிற ஆட்சி, மக்களை பற்றி கவலைப்படாத ஆட்சி என்பது தெளிவாக தெரிகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.